வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் தேனீக்கள் வளர்ப்பும் பலபயிர் சாகுபடி அனுபவம் குறித்து பல்வேறு விதமான தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக நாம் இப்போது பல பகுதிகளிலும், குறிப்பாக தென்னந்தோட்டங்கள் மற்றும் பலபயிர் சாகுபடி செய்யும் இடங்களில் தேனீ பெட்டிகள் வைத்திருப்பதை காண முடிகிறது. இதற்கு என்ன காரணம் என நாம் சிலரிடம் கலந்து ஆலோசிக்கையில், தேனீக்கள் வளர்ப்பதால் தேன் கிடைப்பதாக இருந்தாலும் முக்கிய காரணமாக அவர்கள் சொல்வது எல்லா பயிர்களிலும் மகசூல் அதிகரிப்புக்கு தேனீக்கள் காரணமாக இருப்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலை உண்மைதானா என்பதை பிற விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்கிற ரீதியில் பலபயிர் சாகுபடியுடன் தேனீ வளர்ப்பிலும் ஆர்வமுடைய ஒரு விவசாயி நேரலை நிகழ்ச்சிக்காக தேர்வு செய்திருந்தோம். அவரின் அனுபவபூர்வமான கருத்துக்களைத்தான் இன்றைய நேரலையில் கேட்க இருக்கிறோம். அவர்தான் வண்டாவிளை பகுதியைச் சேர்ந்த எஸ். குமரேசரத்னம் அவர்கள். தற்போது எனக்கு முன்னால் நிலையத்தில் சந்தேகங்களுக்கு பதில் வழங்குவதற்காக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது நாம் அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வேளாண்மை பக்கம் திரும்புறதுக்கு என்ன காரணம்? பாரம்பரியமாகவே எங்கள் குடும்பம் வந்து விவசாய குடும்பம். தாத்தா அப்பா எல்லாருமே விவசாயத்தில் ஈடுபாடு இருந்ததுனால எனக்கும் அதில் சின்ன வயசுல இருந்தே அதில் ஈடுபாடு வந்துருச்சு. சரி, வண்டாவிளை அதை சுற்றியுள்ள கிராமங்களில் ஒரு காலத்தில் நெல்பயிர் சாகுபடியில் கூட கொடிகட்டி பறந்த மாதிரி சொல்கிறாங்களே, அந்த ஒரு நடைமுறை பின்தங்களுக்கு என்ன காரணம்? அது கடைசி அந்த காரவள சானலுங்கிற பகுதியில் கடைசி வரை நான் வயல் வச்சுருந்தேன் சார், வயல் பயிரிட்டு இருந்தேன். ஆனால் பிறகு வந்து கடவரம்புன்னு சொல்லுவோம், தண்ணி சரியான பொதிய நேரத்தில் வந்து தட்டுப்பாடு வர்றதுனால பயிரிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அப்புறம் பம்பு செட்டு வச்சு பயிரிட்டோம். அது பிறகு சுற்று வயலை சுற்றி உள்ள மற்றவங்க மரம் வச்சதுனால நமக்கு நிழல் வந்து விழுந்து நமக்கு பயிர் என்னதான் ஒரு ஈடுபாட்டில் இருந்தாலும் கூட சில தடைகள் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டதுங்கிறீங்க. ஆமாம், அந்த நமக்கு சரியான ஈல்டு கிடைக்காததுனால அந்த இதை நிப்பாட்டிட்டு தென்னை வாழைக்கு போயிட்டோம். சரி, அந்த மாதிரி நீங்கள் வந்து நெல் சாகுபடியில் ஒரு பிடிப்போடி செய்த நீங்கள் இன்னைக்கு பலபயிர் சாகுபடியில் கைதேர்ந்த நபர் அப்படின்னு உங்கள் கிராமத்தில் பலரையும் விசாரிக்கும் போது கையை காட்டுறாங்களே, அப்படி ஈடுபாட்டில் என்னென்ன மாதிரியான பயிர்கள் வச்சுருக்கீங்க? முதல்ல வந்து தென்னை மரம் வச்சோம், அது கூட ஊடு பேரா வாழை வச்சோம். சரி, வாழை வச்சு வாழையிலையும் நிறைய எல்லா ரகமும் வச்சோம். சிவப்பு, ஏத்தன், அந்த மாதிரி பல பயிரும் வாழையிலே பல இல்லை. அந்த மாதிரி பல ரகங்களுக்கு போகிறதுக்கு காரணம் ஒரு ரகத்தில் மகசூல் இழப்பு அப்படிங்கிற தன்மைனால மாறினீங்களா, அல்லது எல்லாத்துலேயுமே கைதேர்ந்த நபராக மாறணுங்கிற ஆர்வமா? அப்படி இல்லை, எல்லா வகையும். சிலர் இந்த நெல் பயிரில் பல பயிர் சாகுபடி பண்ணது மாதிரி நம்மளும் வாழையிலையும் எல்லா பயிரும் பயிர் விடணுங்கிறதுனால மட்டி, ரசகதலி, பாளையங்கொட்டான் அப்படி. ஏன்னா ஒரு சீசனில் ஒன்று விலை குறைவாக இருக்கும், ஒன்று விலை ஏற்றமாக இருக்கும். சரி, அந்த மாதிரி லாபத்துக்காகவும் அந்த ஒரு எல்லா வெரைட்டியும் பயன்படுத்தணுங்கிறதுக்காகவும் பண்ணணும். சரி, அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு காட்டணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய நில அமைப்பு அல்லது மண் வாகு அப்படிங்கிறது நமக்கு ஒரு உயர்வான தன்மையில் இருக்கணுமே. உங்கள் பகுதி மண் வாகு எப்படி? பிரமாதமான மண் சார். செம்மண் கலந்த உர மண். அது வந்து வயலா இருந்ததுனால மேலடுக்கு வந்து கரிசல் மண் மாதிரி இருக்கும், ஒரு அரை அடிக்கு கீழே செபல் மண். ரெண்டும் மிஸ் ஆகும்போது அது ஒரு வளமான இது. அப்போ உங்கள் கருத்துலேருந்து என்ன புலப்படுது அப்படின்னா, முந்திரி ஆதிக்கம் கூட ஒரு காலத்தில் இருந்திருக்கு போல இல்லை தெரியும். முந்திரி, புன்னை இந்த மாதிரி இருந்த நிலங்களை தான் நாங்க வந்து வயலா பயன்படுத்துறோம். சரி, வேளாண்மை அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் இயற்கையா போயிட்டு இருக்கா அல்லது செயற்கை சார்ந்துதான்? செயற்கை சார்ந்துதான் இருக்கு சார். என்ன காரணம்? அந்த நமக்கு வருமானம் தேவைன்னா சொந்த பயிரா இருந்தா நமக்கு இது வரவு குறைவா இருக்கும், இது ஈல்டு அதிகமா இருக்கும், நமக்கு பணப்பயிராகவும் இருக்கும். அதுக்காக வந்து செயற்கை சார்ந்துதான் இருக்கும். என்னதான் இயற்கையை போட்டாலும் கூட செயற்கை போடும்போது தான் ஒரு ஊட்டம்ங்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க சார், வாழையில பல ரகங்களை குறிப்பிட்டீங்க இல்லையா? இப்போ பல பயிர் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் தென்னைன்னு குறிப்பிட்றீங்க. தென்னையில் வந்து என்னென்ன மாதிரியான ரகங்கள் இப்போ உள்ள மாதிரியான நெட்டை, குட்டை நெட்டை அந்த மாதிரியான இதா இல்லை நாட்டு மரங்களா? நாட்டு மரமும் வச்சிருக்கோம். அந்த கிராஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நாட்டு மரத்துலையும் அந்த குட்டை மரத்துலையும் சேராத ரெண்டும் கலந்த ஒரு இது, அது ஈல்டு நல்லா இருக்கும். அந்த மரமும் வச்சிருக்கோம். சரி, அந்த மாதிரி ஈடுபாடு காட்டினாலும் கூட இப்போ இளநீர் மரங்களுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு? அப்படி இளநீர் மரம் வச்சிருந்தேன் சார். ஆனா இப்ப உள்ள ஒரு நோயினால வந்து எங்களுக்கு சிவப்பு, மஞ்சள் எல்லாம் முதல்ல அந்த சுருள் வெள்ளையில அடிபட்டுது. சரி, அப்புறம் இப்போ ஒரு இந்த
காற்றுனால பரவக்கூடிய ஒரு பெரிய நோயினால பெரிய பாதிப்பு அந்த மரங்கள். வண்டாவிளை அப்படிங்கும் போது ஈத்தாமொழியை அடுத்தார் கொண்டு இருக்கனால என்ன காரணம் சார்? ஈத்தாமொழி காய் அப்படின்னு சொன்னா அதை வாங்கக்கூடியவங்க முகத்திலேயே ஒரு மகிழ்ச்சி காணப்படுத. சென்னையில கூட ஈத்தாமொழி காய்ன்னு தான் சொல்லி கொண்டு விற்பாங்க சார். ஏன்னா அதுக்கு ஒரு அவன்கனம், அந்த திருவி பூ எடுக்கும் போது நிறைய வரும், அதுல எண்ணெய் சத்தும் கூடுதல் சார். ஈத்தாமொழி காய்னா அதுக்கு ஒரு தனி மவுஸ் தான். உங்கள் பகுதி விவசாயிகள் கூட சொன்னாங்க, எதெல்லாம் வச்சு பார்க்க முடியுமோ அந்தந்த பயிர்லாம் ஈடுபாடு காட்டி அவர் கைதேர்ந்த நபராக மகசூல் ரீதியாக வளம் கண்டுட்டு இருக்காரு அப்படின்னு கை காட்டுறாங்களே. நல்ல மிளகு சாகுபடியே நீங்கள் விட்டு வைக்கலன்னு கேள்விப்பட்டோமே. ஆமாம், நல்ல மிளகும் வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப மேலே போயிட்டானா பறிக்கிறது கஷ்டம். இல்லது ஒரு வருஷத்துக்கு 6-7 கிலோ இப்போல்லாம் 750-800 ரூபா இருக்குது. இருந்தாலும் தரம் அந்த வனப்பகுதி மலை சார்ந்த பகுதிகளில் கிடைக்க மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறனாக கிடைக்கா? அந்த நல்ல மிளகு ஒரு காட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? எங்களுக்கு பார்க்க அங்க விட இங்கதான் நல்லா இருந்தது மாதிரி இருக்கு சார். மலையெல்லாம் அவங்க உரம் பண்ணுவாங்களோ என்ன தெரியாது, நம்ம தென்னைக்கு பண்ணக்கூடிய உரத்தினால அது வாசனை வித்தியாசமா ரொம்ப பிரமாதமா இருக்கு. கண்டு தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நல்ல மிளகை பொறுத்தளவில் எந்த பகுதியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம இது நர்சரியில தான் முதல்ல வாங்கி வச்சோம். அந்த எந்த பகுதிங்கிறது தெரியாது. ஆனா அதுல இருந்து பிறகு நாம கண்ணே எடுத்து வச்சதுனால கமுகு, அந்த பூவரசு, இந்த மாதிரி எல்லா இதுலயும் காம்பவுண்ட்ல கூட காய்க்குது. அப்படியா? ஆமா, சுவர்லயும் பத்தி படுறது. ஆமா, காய்க்குது. ஆனா நல்ல மிளகை பொறுத்தளவில் நம்ம அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தணுமா, அல்லது வாழை தென்னை மாற்றுப்பயிர்கள் செய்யறதுலயே அதுக்கு ஒரு ஊட்டம் கிடைக்குங்கிறீங்களா? நம்ம அப்படியே விட்டோம்னா இருக்க கொலைக்க நீளம் சைஸை விட நம்ம தொழு உரம் போட்டோம்னா அதுக்கு தனி மவுசு தனியா இருக்கு சார். என்னதான் இருந்தாலும் கூட அந்த நல்ல மிளகு இன்னொரு மரத்துல நம்ம படர்த்தி விடக்கூடிய நிலையில அந்த தாய் மரத்துக்கு பாதிப்பு இல்லையே? பாதிப்பு இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச அளவுல பாதிப்பு இல்லை. அந்த வேறு அறந்தாலே அது பட்டு போகுது. அப்ப அந்த மரத்துல பற்றி வளருதுன்னா அந்த மரத்துல உள்ள சத்து எடுத்தா பட வேண்டாமே, இது பட்டு போகும். ஒரு காலத்துல முள்ளு முருங்கை அப்படிங்கிறது இதுக்குன்னே ஒரு தேர்வு செய்யப்பட்ட மரம் நாங்களே, அதெல்லாம் இன்னைக்கும் அரிதாட்டாத உங்க பகுதியில் நிக்குதா? அப்படி இப்ப ஒரு அன்பர் முருங்கை கம்பு வாங்கி கொண்டு வச்சு வளர்க்கிறாரு. அது ஒரு நோயினால அவ்வளவு முருங்கை அந்த முள்ளு முருங்கையும் பட்டு போச்சு. சரிங்க சார். அப்புறம் மகசூல் அதிகரிப்புக்கு தேனீ வளர்ப்பு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஆலோசனையை பெற்றதுனால நீங்கள் கூட தேனீ வளர்ப்பில் ஈடுபாடு காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோம். இந்த ஒரு ஆலோசனை பாரம்பரியமாக உங்கள் குடும்பத்தில் செய்து வரக்கூடிய ஒரு நடைமுறையா, அல்லது ஏதாவது முன் அனுபவம் உள்ள விவசாயிட்ட கலந்து பேசினதா, அல்லது பயிற்சியினுடைய தன்மையா? முன் விவசாயிகள்கிட்ட கலந்து பேசினது தான். படிக்கிற காலத்திலே ஒரு 5வது வகுப்பு 6வது வகுப்பு படிக்கும் போதே தேனி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஈடுபாடு இன்னும் அதை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கேன். பெரிய வியாபார ரீதியா இல்லாவிட்டாலும் நம்ம சொந்த அவசியத்துக்கும் நண்பர்களுக்கு அவசியத்துக்குமாகவும் வச்சுட்டு. சரிங்க சார், சொந்த அவசியத்துக்கு அப்படிங்கிறீங்களா? இது எந்த விதத்தில் உங்களுக்கு பயிரில் ஒரு தாக்கத்தை அல்லது ஒரு வெற்றியை கொடுக்குது? மகசூல் ரீதியாக கூட நான் கண்கூடா பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றீங்க? இப்ப எங்க வீடு இருக்கிறதே தோப்புக்குள்ளதான் இருக்கு, சுற்றிலும் தென்னை மரம். அந்த பூ விரிஞ்ச உடனே அந்த தேனி அந்த மகரந்த சேர்க்கைக்காக ஆகியதை பார்த்தாலே தெரியும் சார். அவ்வளவு தேனியும் இந்த கொசுந்தேனு சொல்லுவோம், இதுவும் அவ்வளவு பூவில தான் அடையும். ஏன்னா நெல் பயிர் காற்றினால மகரந்த சேர்க்கை அடையும். அப்படியா? ஆமா, அதுக்கு நெல் பயிர் காற்றுல தான் மகரந்த சேர்க்கை அடைஞ்சு அது நெல் உருவாகுது. ஆனா அந்த மற்ற விருட்சங்கள் எல்லாமே இந்த மகரந்த சேர்க்கை பக்கி, புட்டான் அல்லது இந்த இது தேனி தான் பெரிய பங்கு வகிக்கும். அப்ப தென்னையில கூட நீங்க பாக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா. தென்னையில என்ன கவனிச்சீங்க தேனீக்களை பொறுத்த அளவுல? சார், தென்னையில அந்த பெண்பு பருவம் அடைஞ்ச உடனே அந்த விரிஞ்ச உடனே அவ்வளவும் தேனியா தான் இதுல இருந்தது. இடைவெளி என்ன மாதிரி கொடுத்து பெட்டி அமைப்பு ஏற்படுத்திருக்கீங்க? தோட்டம் முழுமையுமா அல்லது சுவர் ஓரத்திலையா? இல்ல, நாங்க ஒரு 10, 20, 25 சென்ட்ல 5-6 கூடு அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஆனா மற்ற தொழில் ரீதியா வச்சிருக்கவங்க ஒரு 5 அடிக்கு 1 வச்சிருக்காங்க. அவங்க இடம் பெயர்ந்து கொண்டு போவாங்க. இந்த ரப்பர் சீசன்ல ரப்பர் அந்த சீசன்ல அவங்க வெளியே கொண்டு போறதுனால இங்க நிறைய ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க. சரி, சிறு குழந்தைகளும் கூட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில தேனீக்கள் கொட்டிரும் அப்படின்னு வார்த்தைகள் மேலோங்குதா, அல்லது பழகிட்டோம் அப்படின்னா தேனீக்களும் கூட நம்ம கைவசம்ங்கிறீங்களா? உண்மை, நம்ம கைவசம் தான் சார். அந்த அதை தொந்தரவு பண்ணாது வரை அது யாரையும் தொந்தரவு பண்ணாது.
அது அலைஞ்சின்னா கூட நம்மளை யாரையும் தொந்தரவு பண்ணாது. ஆனா எங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்ட அந்த பதிவா இருக்க கூட்டுல உள்ள ஈச்சி புகை இல்லாமலே பார்க்கலாம், எடுக்கலாம், அவ்வளவு தூரம் பழக்கம். சரிங்க சார், அதுக்கு ஆகாரம் இல்லாத நடைமுறை காலங்கள் அப்படின்னு கூட சிலதை குறிப்பிடுறாங்களா? அந்த மாதிரி நேரத்தில் செயற்கையாக கூட சில உணவுகளை வைக்கலாங்கிறாங்களா? உங்கள் அனுபவம் எப்படி? கண்டிப்பாக வைக்கணும் சார். வைக்கலன்னா அந்த ஈச்சி நமக்கு அந்த சீசன் தேர்ந்தெடுக்கக்கூடிய சீசனுக்கு வளர்ந்து வராது. அதனால அந்த சீனிப்பாகு வெந்நில கரைச்சி வச்சாதான் அது வந்து இனப்பெருக்கம், அந்த ஜாஸ்தி தேனிச்சு வளர்ந்து நமக்கு சீசனில் தேன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும். உத்தேசமாக பெட்டி வைத்து எவ்வளோ நாட்களுக்குள்ளாக தேன் எடுத்த அனுபவம்? இந்த சீசன் ஆனா ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ளே வளர்ந்துடும் சார். சீசன் இல்லைன்னா அப்படி வந்து நம்ம வச்ச மேனிக்கே இருப்பாங்க. ஆமா, அதுதான். அப்படி தேனி வளர்ப்புக்கு முன்னால உங்க தோட்டத்தினுடைய மகசூல் ரீதியான ஒரு முன்னேற்றகரமான நிலை எப்படி இருந்தது? நான் பெட்டி வச்சதுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை பார்க்குறேன், வருமானத்திலையும் கூட அறுவடை ரீதியா நான் நல்ல காசு பார்க்குறேன் அப்படின்னு என்ன சொல்றீங்க? நிச்சயமா, எல்லாமே பூக்கிற பருவத்தில் இருக்க பல பயிரும் அந்த தேனி வளர்ப்புனால மகசூல் அதிகம் தான் சார். புதுமையான பயிர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் இப்போ வந்து உங்கள் பகுதியில் இந்த புளிச்சங்கா அப்படின்னு சொல்கிறது, காஃபி, அப்புறம் அன்னாசி, இந்த மாதிரி கூட நாட்டம் காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோமே. ஆமா, அன்னாச்சி எல்லாம் நம்ம சாக்குல, இந்த சிமெண்ட் சாக்கு இருக்குல்ல சார், அதுல ஒரு அரைச்சாக்கு மண்ணை எடுத்து வச்சு அதுல வச்சாலே 1 கிலோ அளவுக்கு காய்க்குது. தனி மண்ணு போதுங்கிறீங்களா? இல்ல, அந்த நம்ம தோப்புக்குள்ள இருக்க மண்ணுனால உரம் சார்ந்த மண்ணு தான் அது. சரி, தனி மண்ணு எந்த செடியுமே ரொம்ப ஹெல்த்தியா வராது. சரி, ஆனா அந்த உரம் சார்ந்த மண்ணா இருக்கணும். பிறகு அந்த புளிச்சங்காங்கிறது ஒண்ணு அந்த ஊறுகாய்க்கு பிரமாதமா இருக்கும், அதை மக்கள் பயன்படுத்தலைன்னு எல்லாரும். ஆனா அந்த இதுல உள்ள பழத்தை வச்சு நம்ம இந்த வெங்கல விளக்கெல்லாம் பூசினோம்னா புது விளக்கு மாதிரி இருக்கும் சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஒரு கரை ஒண்ணுமே இருக்காது சார். அப்படி அப்போ அதை வச்சு தேய்ச்சிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டாலே போதும், கழுக எல்லாம் வேண்டாம். சொல்லுங்க பாப்போம். இப்போ பெண் விவசாயிகள் கேட்குறாங்க அப்படிங்கும்போது, ஓஹோ நம்ம இந்த மரத்தை ஒன்று வளர்க்கலாமா அப்படின்னு திட்டமிடுறாங்கன்னா, புளிச்சங்கா அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அந்த மரத்தை வச்சதுக்கு பிறகு அறுவடை நேரத்தில் அப்பா என்ன காய்க்குது அப்படின்னு ஒரு கருத்து மேலங்கக்கூடிய நிலையில் அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறீங்க? அந்த பழம் பருவத்தில் வந்து விழுந்துரும் கீழே, அதை புறக்கிட்டு வந்து நம்ம விளக்கு பூசணும். ஆனா வெங்கல விளக்கு, நாங்க எங்க ஊர்ல கோயில் விளக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா திருநீர் வச்சு பூசுவாங்க, புளி எலுமிச்சம்பழம் வச்சு பூசுவாங்க, அதெல்லாம் கரை பிடிக்கும். சரி, இது கரையே வராது சார், அப்படியே புது விளக்கு மாதிரி இருக்கும். சரி, அளவு கடந்த வகையில காய் பறிச்சிட்டோம் அப்படின்னு வைங்க, அதை என்ன மாதிரி பக்குவப்படுத்தி அதுலயும் கூட காசு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி மதிப்பு கூட்டல் வழி அது இந்த நம்ம ஏரியாவில் எங்க ஊர், நீங்க வேற ஆரம்பத்துல பேசும்போது சொல்றீங்க அது ஊறுகாய்க்கு பயன்படுத்தலாம். ஆமா, எங்க ஊர்ல அந்த கோயில் சின்ன அவசியங்களுக்கெல்லாம் அந்த ஊறுகாயை பயன்படுத்துறாங்க, எல்லாரும் விரும்பி. ஒரு கஞ்சி வச்சு விடுறீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும். ஆமா, வீட்லயும் அதை பயன்படுத்துவோம். ஆனா வெளியே மற்றவங்க அதை யாரும் அதை பயன்படுத்தி அனுபவம் இல்லை. ஆனா அனுபவம் இல்லையா, அல்லது உங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த மரத்தை காட்டி இதுல இவ்வளவு பலன் இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் பரவலாக்கலங்கிறீங்களா? மார்த்தாண்ட சைடு, அந்த சைடு அவங்க இங்க எல்லாம் வந்து கடையில விலைக்கு வாங்குறாங்க சார், கூறு வச்சு வாங்குறாங்க, இங்க யாரும் வாங்கல. வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் தேனீக்கள் வளர்ப்பும் பலபயிர் சாகுபடியும் குறித்த பல்வேறு விதமான அனுபவ கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வண்டாவளை பகுதியைச் சேர்ந்த எஸ் குமரேசரத்னம் அவர்கள். சரிங்க சார், காஃபி அப்படிங்கிறது நான் கூட சாதாரண இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய அலைபேசி வாயில சில புகைப்படங்களை காட்டினீங்க, ரொம்ப அற்புதமாக காய்களை பார்க்க முடியுது. எப்படி இந்த ஒரு அனுபவம்? ஒரு அண்ணாச்சி வீட்டில் தான் அந்த காப்பி செடி பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு பின்னாடி நல்லா காய்ச்சிருந்து அவங்க தான் கண்ணு தந்தாங்க முதல்ல. அப்புறம் நானும் வீட்டு பக்கத்தில் வச்சேன். இப்போ ஒரு இலைக்கு ஒரு 10 காய் 15 காய் அளவில் அப்படி ஒவ்வொரு இலைக்கும் அவ்வளவு பொறுத்து காய்க்கும் சார். பொறுத்து இருக்கணுமா காலம்? ஆமா, காலம் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். அந்த கிலோ இப்போ வந்து அது 130 ரூபா 135 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. சரி, அந்த இது நம்ம கோரப்பாக்கு கமுகுல உள்ள கோரப்பாக்கு காஞ்சாதான் அது அந்த தொலியை உடைச்சிட்டு அந்த கமுகு சாகுபடியிலே நாட்டம் இருக்குதா? இருக்கு. அத இப்போ வந்து 350 ரூபா 450 ரூபா விற்கிது கிலோ. அதை எப்படி பக்குவப்படுத்துறீங்க? பக்குவம் ஒன்றும் இல்லை சார், அதை காய போடணும், பறிச்சு காய போட்டுட்டு தண்ணியில் நினைச்சு ரெண்டாவது காய போட்டுட்டோம்னா உடனே தோடு ஈஸியாக வந்துடும். இல்லை கத்தி வச்சு அதை சும்மா இருக்கிற நேரம் டிவி பார்க்குற நேரமே அதை எடுத்துருவாங்க வீட்டில்.
சரி, தோட்டத்துக்கு போகிறேன், தோட்டத்தில் இன்னைக்கு கமுகு வைக்க போகிறேன், காஃபி வைக்க போகிறேன், புளிச்சங்காய் அந்த மரத்தை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் மகளிர் ஈடுபாடு என்ன அளவில் ஒரு உத்வேகமான தன்மையில் இருக்கா, அல்லது என்னங்க வச்சதே முதல்ல அறுவடை எடுக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து வருதா? இல்லை, அவங்க எனக்கு நான் 1% அவங்க 90% ஆதரவு அவங்களும் செய்வாங்க. அப்போ வீட்டில் கால்நடை வளர்ப்பு பிரமாதமாக இருக்கும் போலுக்க. ஆமா, கோழி வளர்க்குறோம், மாடு பாரம்பரியமா உள்ள மாடு, இன்னும் நாட்டு பசு. நாட்டு பசு இல்ல, அந்த நாட்டு பசுல இருந்து அப்படியே கிராஸ் ஆகி வந்து இப்ப ரெண்டும் சேர்ந்த மாடா இருக்கு. சரிங்க சார், அப்புறம் நேற்றுக்கு நம்ம வந்து உலக தென்னை தினம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது. நீங்கள் வேறு தென்னை விவசாயத்தில் ஒரு ஆர்வம் உள்ள விவசாயி. இப்போ பார்த்தோம்னா நம்ம நகர்ப்புறங்களில் பல பகுதிகளிலையும் பார்த்தோம்னா அந்த தென்னை கன்று வச்சு அது ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையில் அதை அப்படியே கொண்டுட்டு வந்து வியாபார ரீதியாக வச்சுருக்க மாதிரியான ஒரு தன்மை. அதை பார்க்கும்போது ஆரம்பத்திலே இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டாலும் கூட அது வந்து உபயோகம் இல்லாததாக இருந்தாலும் கூட மக்களுக்கு அந்த அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி ஏதாவது? ஆமாம், உண்மை சார். நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னையில் பார்த்துருக்கேன். அந்த ரங்கநாதன் சாலையில் அந்த அந்த முளைச்ச தேங்காயை அப்படி அவனுக்காக வெட்டி வச்சுருப்பாங்க. வெட்டி கேட்டால் வெட்டி கொடுப்பாங்க. அப்போதே இருக்குது சார். அந்த முளைப்பயிறுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம சிறுதானியங்கள், அந்த அளவுக்கு அதில் சத்து கூடுதலாக அந்த முளை தேங்காயில இருக்கிறதுனால அதை வியாபார ரீதியாக அவங்க முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ சமீபத்தில் நம்ம நாகர்கோயிலையும் இருக்கு. அது அதுக்குன்னு தயார் பண்ணி கொண்டு வராங்க. சரிங்க சார், உலக தென்னை தினம் நேற்று இருந்தாலும் கூட இந்த நேரலை வாயிலா ஒரு தென்னை விவசாயி அப்படிங்கிற அடிப்படையில் தென்னை சாகுபடி ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான சாகுபடி அப்படிங்கிற அடிப்படையில் என்ன கருத்தை வெளிப்படுத்த விரும்புறீங்க? தென்னை கண்டிப்பா ஒரு பாரதியாரே பாடியிருக்காரு சார். 10 தென்னை மரம் வீட்டை சுற்றி இருந்தாலே அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீ கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. அந்த பனைமரத்தை சொன்னதை இப்போ தென்னையும் சொல்கிறாங்க கற்பக விருட்சம்னு. அதனால அதுக்கு வீட்டுக்கு கண்டிப்பாக தேவையான இந்த இடத்துல வலியுறுத்துறீங்க, வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் வேணுங்கிற. கண்டிப்பாக அது வந்து எப்போ எங்கள் வீட்டை சுற்றி தான் இருக்குது. அது யார் மேலேயும் இதுவரை ஒன்றுமே விழுந்தது கிடையாது. 25-30 வருஷமா அதுக்கு கீழே தான் குடியிருக்கும். ஆனால் ஆள் மேலே விழாது. அதனால தான் தென்னம் பிள்ளைன்னாங்களா? ஆமாம் 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 ஆமாம். சரிங்க சார், தேனீக்கள் வளர்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரியான பிற பயிர்களில் ஒரு மகசூல் ரீதியான ஒரு முன்னேற்றகரமான நிலை வேணும், மகரந்த சேர்க்கை வேணும் அப்படிங்கிற அடிப்படையிலையா, அல்லது நான் தேன் எடுத்தும் கூட சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் சார், தரமான தேன் கிடைக்குதுங்கிறீங்களா? நான் வந்து வியாபார ரீதியா தேன் எடுத்து விற்கல சார். ஏதாவது மருந்துக்குன்னு கேட்டு வந்தாதான் உங்களுக்கு விலை கொடுப்பனே, வேற எனக்கு என்ன சார்ந்த சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு. அப்ப உற்பத்தி அப்படிங்கிறது அளவு குறைவா கிடைக்குதா? குறைவா கிடைக்குது. என்ன காரணம்? ஏன்னா நாங்க முழு நேர தேன் விவசாயியா இல்லை. அது ஒரு வீட்டு தேவைக்காக வச்சிருக்கிறது தான். சரி, அந்த பெட்டி கூட பல அறைகள் உண்டுங்கிறாங்களே, உங்க அனுபவபூர்வமான தகவலை சொல்லுங்க. என்னென்ன அறைகள் இருக்கோ அதுல என்ன? நாங்க சூப்பர்னு சொல்லுவோம். அதுல ஒரு 6 கட்டளை போட்டு பெரிய சூப்பர், அது வந்து அவங்க இனப்பெருக்கிறதுக்காக வைக்கிறது. அந்த அது பெரிய கட்டளையா இருக்கும். அதுக்கு மேல 2 சூப்பர் வைப்போம். சரி, அதுல கீழே நிறைஞ்ச பிறகு மேல வந்து அதை வந்து தேனுக்கு மட்டும் வைக்கிறதுக்கு பயன்படுத்தி அதை மிஷின்ல வச்சு கறந்து எடுத்துருவோம். இந்த மாதிரியான ஒரு நிலையில போயிட்டு. ஆமா. சரிங்க சார், மத்திய அரசு வந்து விவசாயிகளை கை தூக்கி விடணும், அவங்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும், யாருமே நிலத்திலிருந்து வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உத்வேகம் அளிக்கிற மாதிரி நேற்றை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 புதிய திட்டங்கள் விவசாய மேம்பாட்டுக்காக அறிவிச்சிருக்காங்களே, அதெல்லாம் தெரியுமா? இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பட்ஜெட்டில் இப்போ 7500 கோடி விவசாயிகளுக்காக அந்த குழுவுக்காக இது பண்ணி 10 லட்சம் கொடுத்த குழுவுக்கு 20 லட்சம் கொடுக்குறாங்க சார். அப்போ அவங்க இதை வச்சு எல்லா இதுவும் தொழிலும் பார்க்கலாம். இன்னொன்னு அந்த விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறது ஒரு பெரிய சம்மான் நிதி திட்டத்தை சொல்றீங்களா? 6000 ரூபாயில என்ன சார் பண்ணிட முடியும் சார்? ஒரு களை எடுக்கிறதுக்கு சொல்லுங்க சார். விவசாயி உள்ளதுலே கஷ்டப்படக்கூடியது விவசாயி. ஒரு களை எடுக்கிறதுக்கு, வித்து நெல் வாங்குறதுக்கு, வித்து மற்ற உரம் 2வது உரம் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய சலுகை இல்லையா சார்? அது எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படிங்கிறத வந்து விவசாயிகள்கிட்ட பிரபலப்படுத்தணும். அதை விட்டு போன அந்த எண்ணெய் வித்து பயிர்களுக்கு ஒரு உயிர்ப்பு கொடுக்கணும், அதை பாதுகாக்கணும், விவசாயிகளை அந்த தொழில் ரீதியாக சிறு தொழிலதிபர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2024-25 வேளாண் பட்ஜெட், அதாவது நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில் கூட வேளாண் துறை சார்ந்து சொல்லியிருக்காங்களே. உங்களுக்கு கூட அந்த எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கடலை எண்ணெயோ சோயா
அப்புறம் சூரியகாந்தி எண்ணெய். ஆமா, சூரியகாந்தி முதல்ல வாழை போட்டிருந்த நேரத்துல சூரியகாந்தி போட்டிருந்தேன். ஆமா, ஆனா அதுல வந்து நமக்கு அப்போது இங்க அரவை மிஷின் சரியாக இல்லாததுனால அந்த தேங்காய் அரைக்கிய பெரிய மிஷின் கல்ச்சக்கு மட்டும் இருந்ததுனால எங்களுக்கு அதுல அவ்வளவு ஈல்டு கிடைக்கல. அதனால அந்த சூரியகாந்தி விட்டுட்டேன். ஆனா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னுக்குமே அது ஒரு அலங்கார தோரணமாய் இருந்ததுங்கிறாங்களே. உண்மை. காலையில பார்த்தா சூரியனை பார்த்திருக்கும், மத்தியானம் நேரே வரும், சாயங்காலம் பார்த்தா திரும்பி இருக்கும். அப்படி அது ஒரு அழகு சார். சொட்டு நீர் பாசனம் அதுக்கு கூட நிறைய திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. நீங்க ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய விவசாயியா இருக்கிறீங்க, அந்த மாதிரி அனுபவித்த நிலைகள் அல்லது அதை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா? அப்படி? ஆமா, தெரியும் சார். பக்கத்துல நிறைய பேர் போட்டு பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு இன்னும் அந்த விவசாய ரீதியில இப்ப எப்படி பயன்படுத்துறீங்க நீங்க? இப்ப கால்வழி தான். தண்ணீர் வசதி நல்லா இருக்கு. தண்ணீர் வசதி நல்லா இருக்கிறதுனால கால்வழியை பயன்படுத்துறோம். சரி, பல பேர் சாகுபடியில மரங்கள் உண்டா? விலை உயர்ந்த மரங்கள் வச்சிருக்கீங்களா? ஆமா, சில தேக்கு மரங்கள். ஆமா, தேக்கு இருக்கு. பிறகு அல்பிசியா அந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சிருக்கோம். வாழையை பொறுத்தளவில் உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு? இப்போ என்ன ரகங்கள் இருக்கு கைவசம்? இப்போ வாழை வந்து எல்லா ரகமும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீட்டு தேவைக்காக தான் போட்டிருக்கோம், வியாபார ரீதியாக போடல. அந்த ஏன்னா வந்து வாழை இது வருமானத்தை விட சம்பளம் கூடுதல், வேலை ஆட்கள் பற்றாக்குறை. அப்போ இயந்திரமயமாதல் அப்படிங்கிற அளவில் நீங்கள் இன்னும் ஈடுபாடு காட்டலையா? இயந்திரமயம் எங்களுக்கு முடியாது பார்த்துக்கணும் சார். வந்து ஏற்ற இறக்கமான மேடு பள்ளமாக இருக்கிறதுனால வந்து அறுவடை மிஷின் வந்துக்கிடாது. பிறகு டிராக்டர் எல்லா இடமும் வந்துக்கிடாது. அந்த கலப்பை தான் ஆட வேண்டியது இருக்குது. ஆனதுனால வந்து எந்திரமயம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அதை எல்லா தோப்புகளையும் பயன்படுத்த முடியலை. சரி, இப்போ தேங்காய் வெட்டுறதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? இயந்திரம் வழி தானா அல்லது மனித உழைப்பு தானா? எந்திர வழியும் மனித உழைப்பும். ஏன்னா அந்த எந்திரத்தை வச்சு ஏற முடியாத மரத்தில் மனித உழைப்பு தான் பயன்படுது. அதனால ரெண்டும் வச்சுருக்கோம். மரத்துக்கு என்ன மாதிரி ஒரு தொகை கேட்டிருக்காங்க சார்? 27 ரூபா. கொஞ்சம் மரம் குறைவா இருக்கவங்க கிட்ட 30 ரூபா வாங்குறாங்க. மற்ற கொஞ்சம் மரம் கூடுதல்னா 25-27. தற்போதைய நிலையில பல பேர் சாகுபடி இருந்தாலும் கூட எனக்கு முதன்மையான வருவாய் கொடுக்கக்கூடிய சாகுபடி இதுதான் அப்படின்னு என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு எந்த பயிரை சொல்றீங்க? தென்னை தான் சார். தென்னை தான். தென்னையில் நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது கூட கற்பக விருட்சம், நீங்கள் தென்னையில் என்னென்ன மாதிரி பயன்படுத்துறீங்க? மதிப்பு கூட்டல் வழி கூட காசு பார்க்குறேன் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க சார்? அதில் ஒரு காலத்தில் அந்த ஓலைக்கு வரும் பெரிய மரியாதை இருந்தது. அதை வச்சு நிறைய குடும்பங்களே வாழ்ந்தது. சரி, இப்போ அந்த ஈக்கு அதில் தென்னை ஓலைக்கு ஈக்கு எடுக்கிறாங்க, கிடு முனைகிறாங்க. மற்றபடி மரத்தை அந்த தடியை வந்து முன்னாடி ஓட்டு வீட்டுக்கு பயன்படுத்தினாங்க. இப்ப ஷேர் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏணிப்படிக்கு அந்த அளவுல பலமா இருக்கும் சார். ரொம்ப பலமா இருக்கும் சார். 100 வருஷத்து மரம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பெரிய வசதியான வீட்டுல கூட அந்த ஏணிப்படிக்கு வந்து ஷேர் கேஸுக்கு வந்து அந்த தென்னந்தடியை பயன்படுத்துறாங்க. சரிங்க சார், இந்த மாதிரி பல பேர் சாகுபடியில இருந்தாலும் கூட சில உற்பத்தி வரக்கூடிய நிலையில என்னால வந்து அந்த சமயத்துல வித்து காசாக்க முடியல, ஒரு தொய்வு காணப்படுது அப்படின்னு ஏதாவது பயிரை குறிப்பிடுறீங்களா? அப்படி அந்த அளவுக்கு தென்னை மரம் தான் எங்களை இடையில வந்து முன்னாடி இருந்ததுக்கு இடையில வந்து விலை குறைவா பாதிச்சுது. இந்த வருமானமும் குறைவு, அந்த பண பயிரா இருந்தது வந்து இப்ப நல்ல விலை இருக்குதா? இப்ப விலை இருக்கு சார். இந்த விலையாவது நிரந்தரமா இருந்தா பிரயோஜனமா இருக்கும் தென்னை விவசாயிக்கு. சரி, அதுவும் கூட நீங்க தேங்காவை விற்பனை பண்றீங்களா அல்லது இப்ப கொப்பரைக்கெல்லாம் நல்ல காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விற்பனை குழுல இருந்து கூட அறிவிப்புகள்லாம் வந்துட்டு இருக்குதா? ஆமா, நாங்களும் அந்த சங்கத்துல இருக்கோம் சார். அந்த தென்னை கோவை மாவட்ட தென்னை விவசாயி சங்கத்துல இருக்கோம். ஆனா நாங்க வந்து மொத்தமா வியாபாரி கிட்டே கொடுத்துடுறது. கதம்பலையும் அவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த இதையும் கதம்பலுக்கு நல்ல விலை கிடைக்குதா சார்? இடையில விலை இல்லாம இருந்தது இடகாலத்துல, இப்போ நல்ல விலை இருக்கு. வேளாண்மை லாபமா? அப்படி நிச்சயமா லாபம் சார். ஒரு தன் உழைப்பு வேணுமா? ஆமா, நம்ம வந்து நேரடி பார்வையில நம்ம உழைச்சோமானா நிச்சயமா அது ஒரு காலத்துல இல்லைன்னா ஒரு காலத்துல அது பயன் தரும். சரி, உங்களுடைய பார்வையில மத்திய அரசு திட்டங்கள் கூட எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குது அப்படின்னு கருத்தை பதிவிட விரும்புறீங்களா? அப்படி நிச்சயமா ஒவ்வொரு விவசாயியுமே அதுல
பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய விவசாயிகள் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்காங்க சார். அவ்வளவு தூரம் அவங்க மத்திய அரசு விவசாயிகளுக்கு சலுகைகள் கொடுக்குது. மற்ற விவசாயிகளுக்கு நிறைவான கருத்தா என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க? ஒரு பயிரையே நம்பி நாட்டம் கொள்றதை தவிர்த்து பல பயிர்லயே ஈடுபாடு காட்டலாங்கிறீங்களா? அப்படி நிச்சயமா அந்த ஒரே பயிர் ஒரு காலத்துல இப்போ நம்ம பல்லாரி எடுத்துக்கிடுங்க, இடையில தக்காளி, அது ஒரு காலத்துல இல்லைன்னா ஒரு காலத்துல ஒரு பீரியட்ல 200 ரூபாய்க்கு போகுது, 300 ரூபாய்க்கு போகுது. இப்ப பூண்டு விலை 400 ரூபாய் சார். அதனால ஆமா, அதனால பல பயிரும் சாகுபடி பண்ணுனா நிச்சயமா விவசாயிகளுக்கு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு கை கொடுக்கும் நிச்சயமா. உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லாமா சார்? சரி, 89 0 34 50 127 890 34 50 127. இந்த அலைபேசி வாயிலா ஏதாவது தகவல்கள் கேட்டா தேனி வளர்ப்பு என்ன பல பேர் சாகுபடியில நல்ல பணம் பார்க்கமாய் ஆலோசனை சொல்லுவீங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். இதுவரைக்கும் தேனீக்கள் வளர்ப்பும் பல பேர் சாகுபடியும் குறித்து ஆழமான தகவல்களை அழுத்தமா சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளை தட்டி எழுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. பண்பலை நேயர்களுக்கும் பண்பலை நிலையத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. இதுவரை தேனீக்கள் வளர்ப்பும் பல பயிர் சாகுபடியும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் வண்டாவிளை எஸ். குமரேசரத்னம் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.